பசியே போற்றி போற்றி, உணவே போற்றி போற்றி. பசியே போற்றி போற்றி, உணவே போற்றி போற்றி. பசி எடுத்ததா? மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? சரி, அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பார்த்துங்க. நெத்தியில் பட்டை, தந்தை புரியுதுங்களா? வெள்ளை நிறத்தில் இருக்கிறார். பொட்டு நெத்தியில், தாய் கருவறை கருப்பு புரியுங்களா? இது பகல் வெள்ளையாகிறது, கருப்பாகிறது இரவு. தாய் தந்தை துணையோட நிகழ்ச்சியை துவங்குகிறேன். சிரிங்க. வாழ்க்கையில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதிகம் சிரிச்சிக்கின்னு வீடியோ விட்டோம் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். மீதி ஜோக்கு போடுவாங்க, அதில் இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் நான் நல்லா சிரிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ பேர் சிரிக்கிறீங்க? இல்லை என் வீடியோ கூட சீரியஸாக பார்க்குற ஆள் இருக்கலாம். நீங்கள் எனக்கு தெரில, பார்க்குற ஆளுக்கு தான் தெரியும். முறைச்சி என்னை கூட பார்க்கலாம், என்னை சிரிக்க வச்சுட்டு நீ அப்படின்னு கூட பார்க்கலாம். முதல்ல நான் வீடியோ வருதா நான் சிரிக்குதுங்க. சரி, சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ பிரபஞ்சகம் ஆதியிலிருந்து இன்று வரலும் அந்த படைப்பினுடையதில் அது துல்லியமாக இருக்கிறது. எப்பொழுதும் அது மாறவே மாறாது. ஆனால் நம்ம மனிதர்கள் மாறிக்கலாம். ஆதியில் இருந்த மாதிரி இப்போ மனிதர்கள் இல்லை, நம்ம மாறிக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம விவசாயம்லாம் பண்ண கற்றுக்கணும். ஆதி காலத்தில் விவசாயம் பண்ணல, அங்கங்கே மரத்துக்கிழ இருப்பாங்க, மரத்துலேருந்து பழங்கள் வீழும், அதை எடுத்து சாப்பிட்டாங்க. ஒரு காலகட்டம் பல உயிர்களை, மிருகங்களை அடித்து கொன்று சாப்பிட்டாங்க. இது மாதிரி தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போது மாறி மாறி இப்போ என்ன பண்ணுறோன்னா, விவசாயம் பண்ணுற அளவுக்கு அதுலேயே மரபு விவசாயம் ஒன்று, விஞ்ஞானம் கலந்த விவசாயின்னு. அப்போது இன்னிலேருந்து அந்த பிரபஞ்சகம் என்பது மனிதர்க்காகலாம் பிரபஞ்சகம் மாறலாம், மாறவே மாறாது. நம்ம தான் மாறிக்கணும் வரோம். ஆனால் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய படைப்பின் பிரகாரம் வாழும் பொழுது உங்களுடைய ஆயுள் காலங்கள் கூடும். அப்போ ஆயுள் காலம் கூடுமென்னா நோய் குறையும். முக்கியமானது பசியை பெருக்கி, உணவை பெருக்கி மனித இனம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். மகிழ்ச்சி.